ஹலோ தோஸ்தோ, நான் தான் உங்கள் மும்பை பையன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி, அதுவும் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம விசிட் பண்ண போகிறோம். காலைல 4 மணிக்கு எழுப்பி 6 மணிக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு எங்கள் கூட தான் நடக்கும். இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஏன்னா இது மாதிரி முறையாக நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விசிட் பண்ண போகிறேன். யார் நாங்களாம் எப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உங்களுக்கு நான் ஒருத்தவங்களாம் இன்ட்ரோ தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்க்க. நானே முறையாக நம்ம சேனலில் இது மாதிரி லாங் வீடியோ வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக தான் எல்லாமே போட்டுட்ருப்பேன். கொஞ்சம் மேலக்கில் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முறையாக லாங் வீடியோ பண்ணுறேன். வாங்க யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் இன்ட்ரோ தரேன் உங்களுக்கு. ஃபைனலி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்குன்ற பாருங்க, கோயிலே வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு. ஆமா தோஸ்தோ, இப்பெல்லாம் நம்ம எங்க போறோம்? இல்ல கேக்குறேன், அப்போ உனக்கு தெரியாது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி தான் நம்ம போய் சேர போகிறோன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு இத்தனைக்கும் எல்லாரும் நம்புற ஒரு அமாவாசை வேற இருக்கு. அமாவாசைனா நாள் சொல்ல கொடுத்துல அந்த அமாவாசை தோஸ்தோ, இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறதுலாம் முக்கியம் இல்லை, சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் நம்மளை நம்பி விட்றாங்கன்னா சேஃப்டியோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பத்திரமா போயிட்டு வாங்க. அப்போ தான் அடுத்த ட்ரிப்புக்கும் விடுவாங்க, அடுத்த ட்ரிப்புக்கும் வ்ளாக் வரும். புரியுதுங்களா? வாங்க இப்போ போகலே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வியூ இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்பி 6:30 ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு ஆளை வந்து எல்லாம் ஆகதான் செய்யும். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்களா, பாருங்க எவ்வளவு பயனாவில இருக்காங்க. கேமரா முன்னாடி சொல்ல மாட்டேங்கிறானுங்க, அதுக்கப்புறம் காய்ஸ் HP கேஸ்ன்னு இருக்கிறானுங்க.
சீட்டு தாங்க ரொம்ப வலிக்குது. நான் வண்டியோட சீட்டு சொல்லல, என்னோட சீட்டு சொல்றேன். இந்த சீட்டு வலி வந்தோடனே எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மும்பைல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ட்ரிப் போனோம். அதுவும் வண்டியிலே நல்லா மஜா வந்துச்சுங்க. ஆனா போன் பிரச்சனைனால என்னால வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி ஆயில. வீடியோ எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன் நானு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு நல்ல பாயிண்ட், நல்ல ஒரு சொல்ல முடியாத ஒரு மெமரிஸ்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பிரச்சனைனால அந்த வீடியோவே எல்லாமே டிலீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த சன்செட்டு, இந்த ஹைவேஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க எனக்கு. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. முத முறையா வண்டியில டிராவல் பண்ணா, அதுவும் மும்பைல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன். இதான் 2வது டைம். எங்க நண்பர்களோட இது 2வது தடவை நண்பர்களோட இவ்வளவு தூரம் டிராவல் பண்றேன். பாருங்க, இதுதான் அந்த வாய உசுரோட வருவானா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். இது ஒரு ஃபுல் ஹைவே தாங்க, ஃபுல் டு ஃபுல் ஹைவே தான், முழுக்க ஹைவே தான். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சில மெமரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சில வீடியோ நான் தேடி பார்க்குறேன், கிடைச்சதுல ஆட் பண்றேன். ஆனா நல்ல மெமரிஸுங்க அதுங்க. மும்பை ஃபேமஸ் மிசல் பாவ் இப்பதான் சாப்பிட்றோம். காலையில 4 மணிக்கு கிளம்பி இப்பதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே நடக்குது. டைமிங் பாத்தீங்கன்னா இப்ப 10 மணி. மதியான சாப்பாடு என்னன்னா 2 மணிக்கு. டயட்ல இருக்கிறவங்களை கூட கூட்டு வந்து சாவடிக்கிறானுங்க. இப்படிதாங்க நல்ல நல்ல வார்த்தைலாம் பேசுவானுங்க. பார்த்தீங்களா, ஒன்றும் லொக்கேஷனில் போய் சேரலை. அது முன்னாடி எவ்வளோ வீடியோ எடுக்கிறதா இருக்குது. நின்று சுற்றி லொக்கேஷன் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. பாருங்க, இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மலைக்கு நடுவில் அப்படியே ரோடு இருக்குங்க. வேற மாதிரி இருக்கு பார்க்க. ஸோ 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு விழாக்கு. டர்ஃப் இருக்கு, இதுல காமிக்கிறவங்க நான் ஒரு சின்ன செகண்ட்ஸ்ல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போதைக்கு உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்பவே டயர்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படிதாங்க பண்ணணும், வேற எதுவுமே இல்லைங்க, அவ்வளவுதான். யார் வச்சது? கவனிக்கல, நான் பார்க்கல. பாருங்க, இங்கதான் இருக்குதுங்களா. டிவி அந்த வீடியோல காமிங்களும் பெருசா இருந்துச்சு, நேரடியாக பார்த்தா குட்டிக்கோன்னு இருக்கு. இவன் தான் சிட்டு. சிட்டு, உனக்கு தலையில ஒரு கொட்டு. ஃபைனலி வந்து விசிட் பண்ணிட்டோம். என்ன பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேஸாக பார்த்துட்ருக்குள்ள உங்களுக்கு என்ன விசிபிள் ஆகுது, என்ன தோணுது, இங்கே தான் போயிருப்பீங்க அப்படின்னுட்டு. சரி, நானே உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். 1 2 3. இது பார்த்தோன்னா என்ன தோணுது? என்ன பேலஸ்க்கு வந்திருக்கீங்களான்னு நினைக்காதீங்க, விழாக்கு தான் வந்திருக்கோம். இது பக்கத்துலேயே டர்ஃப் ஒரு விழா உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் அடிக்க போகிறோம். இப்போ தாங்க ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. உட்காருப்பா தம்பி, மரியாதை மனசுல இருந்தா போதும், உட்காரு. என்ன ஒரு ஸ்விம்மிங் பூலு, அதில் ஒரு பால் தந்திருக்காங்க, அது பஞ்சர் என்னன்னு தெரில. ஆனால் அடிக்கிற வேலைக்கு இப்போ ஸ்விம்மிங் பூலில் தான் குளிச்சாகணும். நைட்டு தான் நம்ம இந்த டர்ஃபில் விளாட்ற மாதிரி. இந்த 4 வெவிக்கலில் தான் நம்ம வந்தோம், பார்த்துருப்பீங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம பாதி பார்ட் நம்ம பார்ட் 2ல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. 10 நிமிஷமே vlogs நிறைய பேரால் பார்க்க முடியாது. நம்ம பார்ட் 2ல் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முழு அப்டேட்டில் பார்ட் 2ல் வரும். மறக்காமல் பாருங்கள். இதில் புது வீடியோவில் உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.